அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு சாதகமாக இருக்கிறார். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக இந்த நேரத்தில் செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல பெரிய தொழில் நிறுவனங்களிலிருந்து வேலைக்கான அழைப்புகள் வரலாம். நல்ல வருமானம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாய். சூரியன் 14ஆம் தேதி விலகி தங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். சனி, செவ்வாய், புதன் 7இல், 8இல் சூரியன், சுக்கிரன், 10இல் குரு பகவான், விரய ராசியில் கேது. இது ஒரு சவாலான காலம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெற்றது மீனத்தில் ஒரு வகையில் நல்லது. குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் அனைத்தையும் ராகு பகவான் கொடுப்பார். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் திடீர் என்று கிடைக்கலாம். எதிரிகளை வெல்வதற்கான ஒரு அமைப்பு தங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புது தொழில் தொடங்குவதோ அகலக்கால் வைப்பதோ கூடவே கூடாது. சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். சுபகாரியங்களில் தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம். 8ஆம் பாவ சூரியன் காரணமாக எதிர்பாராத பிரச்சனைகள், உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம். ஒற்றை தலைவலி, யூரினல் இன்ஃபெக்ஷன், உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். கண் உபாதை உண்டாகும். இஎன்டி ப்ராப்ளம் உண்டாகும். நெஞ்சில் படபடப்பு உண்டாகும். புதன் நீச்சம் அடைவதால் ராசிநாதன் மன அழுத்தம் உண்டாகும். மன உளைச்சல் உண்டாகும். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள், பிறரையும் குழப்பி விட்டு விடுவீர்கள். 12இல் கேது, மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு உண்டாகும். பற்களிலும் கண்களிலும் பிரச்சனை ஏற்படும். கவனமாக இருங்கள். 19ஆம் தேதி பகல் 12:30 வரை சந்திராசிரமம். மிக கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.